இந்த தருணத்திற்கு இந்த சினிமா மிக அவசியமான தேவையா எல்லாருக்குமே தோணியிருக்கும். நம்ம கொல்கட்டாவில் நடந்த ஒரு சம்பவமாகட்டும், கிருஷ்ணகிரியில நடந்த சம்பவமாகட்டும், இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம மனசுக்கு தோணக்கூடிய விஷயங்களை திரையில் காண்பித்த ஒரு இயக்குனர். முன்னாடி மிக அழகான திரைப்படம் இயக்குனர் இமயம் அவர்களை வைத்து குரங்கு பொம்மை திரைப்படம் கொடுத்திருந்தாங்க. சமீபமா திரையில் தோன்றி மக்களுடைய எல்லாருடைய வரவேற்பையும் பெரும்பாலாக பெற்ற மகாராஜா திரைப்படத்தின் இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பிடிச்ச நிறைய டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் பார்த்தோம், வாழை படம் பார்த்துட்டு நான், அஸ்வின், ராம், இன்னும் நிறைய பேர் படம் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் யாரும் எதுவுமே பேசாமல் வெளியில் வந்து அமைதியாக இருந்தோம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. இன்னையா இருந்தாலும் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மன இறுக்கத்தோடு இருந்துகிட்டே இருந்தேன். அந்த அமைதி தான் அந்த படத்தோட பெரிய வெற்றி நினைக்கிறேன் நான். மாரி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அவரோட படங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, ரியல் லைஃப்பில் நான் பார்த்தது சினிமாவில் பார்க்காதது அவர் சினிமாவில் நான் பார்த்துருக்கேன். பரியரும் பெருமாள் அந்த குளத்துல வாய் வச்சு தண்ணி குடிச்சு ஓடிட்டே இருப்பார். இதில் கலையரசன் வந்து துண்டில் அந்த தூக்குச்செடி கட்டிட்டு போயிட்டு இருப்பார். நிறைய டீட்டெயில் நான் பார்த்த லைஃப்பில் பார்த்த சினிமாவில் பார்க்க லைஃப்லாம் அவர் பார்த்துருக்கேன். ரஞ்சித் சார் படத்தில் கூட சார்பட்ட பரம்பில் பெத்தநகர மூடு அப்படின்னு வருவாங்க. இந்த வார்த்தை வந்து இன்னும் எங்கள் ஊரில் என்ன கூட இருக்கு. அந்த வார்த்தை பெத்தநகர மூடுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு. டெய்லி ஒரு பொண்ணு பார்த்துக்க ஒரு பொண்ணுமா அவனுக்கு குதிரல அப்படின்னு சொல்லி மெட்ராஸில் சொல்லியிருப்பாரு. இந்த குதிர்ன வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தைகள் விஷுவல்ஸ் எல்லாமே யதார்த்த லைஃப்ல பார்த்தது. பட் சினிமாவில் பார்க்க எல்லாமே நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் ரீசெண்டாக. வாழை பற்றி சொன்னால் எல்லாரும் சொன்ன மாதிரி மாரியோட பெஸ்ட் இது, அது எதுவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா மாரியோட வாழ்க்கையை மாறி தவிர வேற யாரும் பெஸ்ட்டாக பண்ண முடியுமா என்ன? வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அப்புறம் ஜாபையா, எனக்கு இந்த பையன் அந்த படம் நடிச்ச ஹீரோ ஃபண்ட்ரி படத்தை பார்த்த ஜாபையோட முகம் எனக்கு வந்துட்டே இருந்தது. என்னன்னு தெரியல, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. டெக்னிக்கல் டீம், ஆர்டிஸ்ட் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.